சூரியன் வலிமையாக இருக்கணும், செவ்வாய் வலிமையாக இருக்கணும், சனி வலிமையாக இருக்கணும். அவருடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் வலிமை குன்றி காணப்படுது. வலிமை குன்றி இருக்கு ஜாதகத்தில், வலிமை குன்றி காணப்படுது. இன்னொன்று அவருடைய ஜாதகத்தில் எது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இங்கிலீஷ் ஹாரோஸ்கோப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம்னா சுக்கிரன் தான். அரசியலில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகங்கள், அரசியலில் தற்பொழுது முக்கியமாக ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும், செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும், சனி ஸ்ட்ராங்காக இருக்கும், குரு ரொம்ப அனுகூலமான ஒரு இடத்துல இருப்பார். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. பட்டு அண்ணன் விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை விஜய் ஆரம்பித்ததுலேருந்து கொடி அறிமுகப்படுத்தின தினத்துலேருந்து ஆன் டைம் நம்ம சொல்லிட்டு அவருடைய ஜாதகப்படி ரொம்ப ரொம்ப சிரமம். அவர் வந்து பாலிடிக்ஸில் வின் பண்ணுறது ரொம்ப 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 சிரமம். ஒருவேளை அவர் ஜெயிக்கலாம், அது நமக்கு தெரியல. பட் அவர் வந்து ஒரு கட்சியாகி அது எல்லாரையும் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அதில் வந்து அவர் ஜெயிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது அவருடைய ஜாதகத்தில். நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் நம்ம இவ்வளோ கோவப்படுவாங்க. நான் அப்போதே சொன்னதாக இப்பவும் சொல்கிறேன். அதாவது இப்போ ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடணும். இதில் வந்து இவருக்கு இது இப்படி இருக்குது அதனால் அப்படி நம்ம வந்து இன்டென்ஷன் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. நமக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அண்ணன் விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை அவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் அவருக்கு எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சப்போர்ட் அவருக்கு தேவையாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்படி பண்ணும்போது அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணக்கூடியது. அது அரசியலுக்கு சரியாக வருமா? நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பல்வேறு முக்கியமான தகவல்களை ஆன்மீக ரீதியாக ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்வதற்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது, ஆன்மீக ரீதியாக ஜாதக அடிப்படையில் அவருடைய கட்டங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பிரீஃபாக நம்முடைய வாசகரிடம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதா இன்றைய நோக்கமே. விஜய் அவருடைய ஜாதகம் கட்டம் எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்லை, இப்போது அவருடைய ஜாதகம் நம்ம வந்து பல இடங்கள்ல நாம் பதிவு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவருடைய ஜாதகத்தில் நமக்கு ஒரு ஒரு அரசியல், அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துனோம்னா 3 கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். சூரியன் வலிமையாக இருக்கணும், செவ்வாய் வலிமையாக இருக்கணும், சனி வலிமையாக இருக்கணும். அவருடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் வலிமை குன்றி காணப்படுது. வலிமை குன்றி இருக்கு ஜாதகத்தில், வலிமை குன்றி காணப்படுது. இன்னொன்று அவருடைய ஜாதகத்தில் எது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இங்கிலீஷ் ஹாரோஸ்கோப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துனோம்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு தெரியாது இல்லை, சுக்கிரன் தான் கலைத்துறையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவருடைய விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கார். அவர் வந்து படங்கள் நடிக்கிறதோ அல்லது அது மாதிரியான விஷயங்கள், சினிமா வந்து தயாரிக்கிறது, சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது, சினிமாவில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம், அல்லது ஒரு 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 தொலைக்காட்சி ஏதோ ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் அவருக்கு அது ஹிட். ஆனால் அரசியல் அது மாதிரியான விஷயங்கள் வரும்போது அது எந்த அளவுக்கு போய் வந்து மக்களுக்கு வந்து அது அவர் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகங்கள், அரசியலில் தற்பொழுது முக்கியமாக ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும், செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும், சனி ஸ்ட்ராங்காக இருக்கும், குரு ரொம்ப அனுகூலமான ஒரு இடத்துல இருப்பார். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. பட்டு அண்ணன் விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை விஜய் அவர் வந்து செவ்வாய் ரொம்ப வலிமையாக இருக்குது, வலிமை குன்றி காணப்படுறார். சனி சூரியனோட சேர்ந்து அது கொஞ்சம் சனியினுடைய ஒரு விஷயங்களும் சரியாக இல்லை. அப்படிங்கும் போது அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்து அரசியலில் ஜொலிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். மக்களோடு மக்கள் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் அரசியல் களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்போது அவருடைய முடிவுகள் வந்து எப்படி புரிந்து கொள்வது? நம்ம இல்லை, ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து அரசியலை வந்து எப்போவுமே நம்ம வந்து நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதுவும் ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து முன்னுக்கு பின் நமக்கு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் நமக்கு வந்து அந்த தாட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிரமம். இதுதான் நம்ம ஆதியிலேருந்தே
சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கொடி அறிமுகப்படுத்தின தினத்துலேருந்து ஆன் டைம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவருடைய ஜாதகப்படி ரொம்ப ரொம்ப சிரமம். அவர் வந்து பாலிடிக்ஸில் வின் பண்ணுறது ரொம்ப 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 சிரமம். ஒருவேளை அவர் ஜெயிக்கலாம், அது நமக்கு தெரியல. பட் அவர் வந்து ஒரு கட்சியாகி அது எல்லாரையும் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அதில் வந்து அவர் ஜெயிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி அப்படிங்கிற நிலையில் இருக்குமா, அல்லது தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு கட்சியோட அலைன்ஸ் செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா, எப்படி பார்ப்பது? இல்லை, நீங்கள் இப்போ கலைத்துறையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து தனியாலாம் வின் பண்ணலை, சரிங்களா? இது நான் எதோடு நான் கோயின்சைட் கார்லேட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரியும் உங்களுக்கு நான் சொல்லும்போது. ஆக்சுவலாக இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாகவே வந்து வின் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஜாதகம் வந்து தனியாகவே வின் பண்ணி வரக்கூடியது. அதாவது ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் அண்ணன் அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சுயம்புவாக. இப்போ இதில் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் நம்ம இவ்வளோ கோவப்படுவாங்க. நான் அப்போதே சொன்னதாக இப்போவும் சொல்கிறேன். அதாவது இப்போது ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடணும். இதில் வந்து இவருக்கு இது இப்படி இருக்குது அதனால் அப்படி நமக்கு வந்து இன்டென்ஷன் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. நமக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அண்ணன் விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை அவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் அவருக்கு எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சப்போர்ட் அவருக்கு தேவையாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரத்தில் நம்ம ஜாதகப்படி அதுதான் இருக்குது. அப்போது இது அப்படியே நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவர் வந்து தனித்து நிற்பது என்பது அது ரொம்ப ரொம்ப தவறு. காரணம், ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அது காரணம் சொல்லணும் இல்லையா? ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் உபய ராசிகளில் இருக்குது. சரராசிகளில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சரராசிகள்னா மேஷம், கடகம், துலாம், இதெல்லாம் சரராசிகள். இதில் வந்து நிறைய அவர் கடகராசி. ஆனால் இதிலலாம் நிறைய கிரகங்கள் இருந்ததுன்னா தனியாகவே சுயம்பு தனியாகவே அவர் வந்து வெற்றி பெற்றலாம். பட் அவருடைய ஜாதகத்தில் உபய ராசிகளில் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால அவர் யாரையாவது நம்பி தான் அவர் வந்து பயணம் பண்ணி ஆகணும். கசப்பான உண்மை. அவர் இப்போ பாலிடிக்ஸில் ஜெயிக்கணும்னா தனியாக ஜெயிப்பது என்பது சிரமம். அப்போ அவர் வந்து கொஞ்சம் யாருடைய கூட்டணி அது மாதிரி வச்சு ஜெயிக்கிறதா அவருக்கு வந்து சரியானபடி வரும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தான் அப்போ இந்த ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் அப்போ விஜய் அவர்கள் அப்படி ஒரு செயல்பாட்டில் இருக்காரா? கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்மளை மாதிரி அண்ணனும் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்களே. ஏன்னா வந்து ஒரு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை முக்கியமான ஒரு நேரத்தில் அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு தொழிலை விட்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது அண்ணனும் வந்து நிறைய பேர்ட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ அப்படி பண்ணும்போது அதனால தான் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. அவர் ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணக்கூடியது. அது அரசியலுக்கு சரியாக வருமா? நீங்கள் நல்லா பாருங்கள். திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய எல்லா தலைவர்களுமே லாங் லாஸ்டிங்காக தலைவர்களாக இல்லை, அந்த கட்சியாகவும் இல்லை. நம்ம ஆதியிலேருந்து நம்ம அந்த சுதந்திர இந்தியாவில் கட்சியினுடைய எல்லா கட்சி விவரங்களையும் நீங்கள் வந்து தலைவர்களுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயம். இன்னொன்று, அரசியலுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த பக்குவம் வந்து அண்ணன் விஜய்க்கு வந்து கொஞ்சம் குறைவு. அதனால் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ரொம்ப சிரமம். இன்னொன்று, இவரை தலைமையாக வச்சுட்டு வர்றது ரொம்ப. அதனால தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம், ஆரம்பத்தில் இன்சிஸ்ட் பண்ணீங்க தனியேனா உபயராசிகளில் நிறைய கிரகங்கள் இருக்குது. இது வந்து நாட் ஒன்லி அரசியல், ஒரு தனிப்பட்ட ஜாதகத்திலே உபயராசிகளில் நிறைய கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க யாராவது அம்மாவோ அப்பாவோ அல்லது ஒய்ஃபோ அல்லது குழந்தையோ யாரோ ஒருத்தர் இவங்க அண்டி தான் வாழ்ந்தாகணும். அதுதான் ஜாதக அமைப்பு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்று ஒரு வெற்றி நாயகனாக வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அரசியல் களம் அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தின் அடிப்படையில் குறைவு அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அப்படி இல்லைங்கய்யா. அவர் ஜாதகத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்கய்யா. இப்போ நீங்கள் வந்து எதிரிகளை துவம்சம் பண்ணுறதுன்னு இல்லை. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் வந்து இறைவன் கொடுத்துருப்பாரு. அவருக்கான டேலண்ட் அப்படிங்கிறது கலைத்துறை சம்பந்தம். ஏன்னா சுக்கிரன் ரொம்ப வலிமையாக இருக்கார். நீங்கள் அவருடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி. நவாம்சத்தில் மகரத்துக்கு வந்து யோகாதிபதி சுக்கிரன். ஷட்பலத்தில் இருக்கிறதுலையே பவர்ஃபுல் கிரகம் வந்து அவருக்கு சுக்கிரன் தான். அப்போ நீங்கள் எந்த ரீதியில் நீங்கள் அஷ்டவர்க்கம் எடுத்துனாலும் சரி, ஷட்பலம் எடுத்துனாலும் சரி, எந்த ரீதியில் நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமான கிரகங்கிறது அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன்கிறது தான் கலைத்துறைக்கு காரகன். அதனால் அவருக்கு கலைத்துறையில் அவர் வெற்றி பெற்ற அளவுக்கு
அரசியல வெற்றி பெறுவாராங்கிறது நம்மளால் தீர்க்கமாக சொல்ல முடியல. மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க போயிடுவார் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போது விஜய் அவர்கள் மீண்டும் கலைத்துறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கிறதா? இல்லை, நம்ம மறுபடியும் அதை பதிவு பண்ணுறோம். அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப வலிமையாக இருக்குது. இவர் கலைத்துறையை விட்டு வந்தாலும் கலைத்துறை இவரை விடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக மீண்டும் நடிக்க போவதற்கான வாய்ப்புகள், சூழல் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தில் மிக மிக அதிகம். இப்போது சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த தலைவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து, கலைஞர் கருணாநிதியிலேருந்து எல்லாமே சினிமா துறை சார்ந்தவர்கள் தான். அப்போது சினிமா துறையில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ சினிமா துறையில் சாதிப்பதற்கு சுக்கிரன் பலமாக அவங்களுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ அரசியல்லையும் சாதிச்சிருக்காங்க. அப்போ விஜய்க்கு வந்து கலைத்துறையில் சாதித்தவர் அரசியலில் பெரிய அளவில் உயரத்தை எட்டி பிடிக்க முடியாமல் போகிறது அப்படின்னா எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, நீங்கள் மற்றவர்களுடைய இப்போ கலைஞர் கருணாநிதி ஐயானுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப ரொம்ப வலிமை, சந்திரன் வலிமை, செவ்வாய் வலிமை, சனி வலிமை, அவர் பிறந்ததே கடக லக்னம், 11 லக்னாதிபதி உச்சம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவருடைய அரசியலுக்கான கிரகங்களும் அங்கே வலிமை பெற்றிருக்கு. அப்போ அப்படிங்கும்போது இதே தான் அம்மாவினுடைய ஜாதகமும் சேம் அதே தான். ஏன்னா அம்மாவின் ஜாதகத்தில் அவங்க பிறந்ததே சிம்மராசி, சூரியனுக்கு நேரியான வீட்டில் சந்திரன், அப்படி ஒரு பெரிய அந்த ஒரு வலிமையான ஒரு ஜாதகம். அண்ணன் விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை செவ்வாய் வீக். நம்ம அதுதான் நம்ம மறுபடியும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். நீங்கள் வந்து அதாவது இப்போ ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்கள் முடிவெடுக்கணும். அதற்கு வந்து சனி ரொம்ப வலிமையாக இருக்கணும். ஒரு யாருடைய ஒரு ஜாதகத்தில் டக்குன்னு முடிவெடுக்கிறது, அந்த நேரத்தில் முடிவெடுக்கிறது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப சரியாக வரும்னா சனி. அப்போ இவர் ஜாதகத்தில் சனி வீக்காக இருக்கார். அதுதான் நாம் மறுபடியும் சூரியன், செவ்வாய், சனி, இதில் சூரியன் மட்டும்தான் இவருக்கு பலமாக இருக்கார். மீதி செவ்வாய் வந்து பலம் இல்லை, சனி பலம் இல்லை. அதனால தான் நம்ம வந்து அவருக்கு மறுபடியும் அந்த அரசியலை விட்டுட்டு, அதான் அரசியலை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஏதோ நியமன எம்பி அதை மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.